ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் கேரளா ஸ்பெஷல் மத்தி மீன் மாங்காய் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். மத்தி மீன் இந்த மாதிரி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு மாங்காவை இந்த மாதிரி தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, சாம்பார் வெங்காயம், கருவேப்பிலை, சால்ட்டு, சில்லி பவுடர், தனியா பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சத்தூள், வெந்தயம். இது ஒரு அரை கப்பு தேங்காய் துருவனது. ஃபஸ்ட்டு நம்ம தேங்காவை மசாலாவுக்கு அரைச்சிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக தேங்காய், கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, சில்லி பவுடர், தனியா பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கடாயை ஹீட் பண்ணி அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்து பூண்டு, இஞ்சி சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற சாம்பார் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்து நம்ம இந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம குழம்ப கொதிக்க விடலாம். இப்போ ஒரு கொதி கொதித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ மாங்காவோட சேர்ந்து குழம்பு கொதிக்கட்டும். தாழம்பூவே வாசம் வீசு, தாயின் தாயே கொஞ்சி பேசு, வீடெதும் இல்லை வாசலும் இல்லை, அன்புக்கு பஞ்சமில்லை, தாலேலோ தாலேலோ, தாழம்பூவே வாசம் வீசு, தாயின் தாயே கொஞ்சி பேசு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம இங்கே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மத்தி மீனை சேர்த்துக்கலாம். இப்போது மீன் சேர்த்ததும் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா கொதிச்சாச்சு. லாஸ்ட்டாக நம்ம கருவேப்பிலை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை நம்ம இந்த குழம்போட சேர்த்து முடிச்சுட்டா உங்களுக்கு கேரளா ஸ்பெஷல் மத்தி மாங்காய் கறி ரெடி ஆகிடுச்சு. இது எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.